இந்த மாலை கூடுகையில் வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு தலைப்பு, தன்னால் இயன்றதை செய்தவர்கள். தன்னால் இயன்றதை செய்தவர்கள் என்ற தலைப்பின் கீழே உங்களோடு கூட நான் தியானிக்கும்படியாக நான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நம்ம தன்னால் இயன்றதை செய்தது என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, கடந்த நாட்களில் நம்ம பண்டிகையை கொண்டாடினோம். பண்டிகையில் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய ஆலயத்தில் வெங்காயத்தை விரித்தோம், வெள்ளைப்பூடு விரித்தோம், இஞ்சிக்கு தோலை எடுத்தோம். இப்படி பல காரியங்களை அடுத்த நாளுக்கு ஆயத்தமாக அநேக திருச்சபை குடும்பங்கள் உதவி செய்தது. நிறைய பேருக்கு வர முடியும், ஆனால் வராமல் இருந்தாங்க. நிறைய பேர் இந்த காரியத்தில் பங்கெடுத்தார்கள். அடுத்த நாள் பார்த்தோம் என்றால் பந்தி விசாரிப்பிலே அநேக சின்ன பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அவங்க இலையை போட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் பெரிய பையங்க தண்ணி வச்சாங்க, அது ஒரு பெரிய பையங்க. அப்போ ஒவ்வொரு மக்களும், திருச்சபையின் ஒவ்வொரு மக்களும் நம்மளால் என்ன முடியுமோ அதை இந்த ஆலயத்தில் பணிவிடை செய்தார்கள். ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய திருச்சபையில் ஒரு வயதான ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க. அந்த அம்மா அந்த விபிஎஸ் நாட்களிலே ஒரு 20-25 குழந்தைகளை அந்த தண்டவாளத்துக்கு அந்த பக்கத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வருவார்கள். எல்லாம் புறஜாதி மக்கள். நம்முடைய சபை மக்கள், சபையின் பிள்ளைகள் 10 பிள்ளைகள் என்றால் புறஜாதி மக்கள் 15 பிள்ளைகள். அந்த பாட்டியை நம்பி புறஜாதி மக்களும் இவங்களை கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பாட்டியினுடைய பங்களிப்பு தன்னால் முயன்றது. 75 வயதில் அவங்க என்ன செய்ய முடியும்? அங்கே போய் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? ஆனால் புறஜாதி மக்களை இந்த இடத்துல கூட்டி கொண்டு தன்னுடைய பணியை சிறப்பாக செய்தார். அது மாத்திரம் இல்லை, யாராவது திருச்சபையின் பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரவில்லை என்று அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று நீ ஏமா ஆலயத்துக்கு வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி அநேகரை ஆலயத்துக்கு அழைத்து கொண்டு வந்தாங்க. ஜெபிக்காதவர்களை ஜெபிக்க தோன்றினாங்க. இதன் மூலமாக தன்னால் இயன்றதை அவங்க செய்தாங்க. நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம், நம்ம எல்லாமே ஆராய்ந்து பார்ப்போம். இதற்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட நிறையா இருக்குது. தொற்கால் ஒரு டெய்லர், ஒரு சாதாரண ஒரு டெய்லர், அவங்க வாழ்ந்த நாட்களிலே கிழிஞ்ச துணியை தைச்சி கொடுத்து அநேகருக்கு அவங்க மறித்த பின்ன அநேகர் சாட்சி சொல்லுதாங்க. அது மாத்திரம் இல்லை, நல்ல சமாரியன் எருசலேம்லேருந்து எருவுக்கு போகிற வழியில் ஒருத்தனை கல்லை அடித்து போட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல லேவியன் வாரான், ஆசாரியன் வாரான், யாருமே கண்டுகொள்ள நல்ல சமாரியன் அவனுக்கு எல்லா பணிவிடைகளும் செய்த நான் பார்க்குறோம். ஆனால் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பை, நாகமான் வீட்டில் வேலை செய்தவர் சிறு பெண், அடிமை பெண். அவள் சீரியா தேசத்தின் பழைய தளபதிகள் அங்கே சென்று அந்த சிறு பெண்ணை இஸ்ரேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு அவளுடைய வீட்டில் வேலைக்காக வைக்கின்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, நன்றாக கவனிங்கள். இந்த பெண்ணுக்கு பெயர் கொடுக்கப்படவில்லை. இவளுடைய வயது நான் யோசித்த பொழுது என்னுடைய சிந்தனையில் தோன்றியது ஒரு 12 வயது நிரம்பி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னால் ஏற்கனவே நேபுகாத்நேச்சர் இஸ்ரேலில் போய் நல்ல அழகான, நல்ல ஞானமுள்ள, அறிவுள்ள, படித்த தானியேல், சாத்ராக், மேசாக் பிடித்தது போல் இவங்க இந்த சிறு பெண்ணை அழகாக இருந்திருப்பான். அந்த பெண்ணை ஏன்னா அந்த நாட்டில் உள்ள பெண்ணை வச்சாச்சுன்னா அவள் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டா. இவனுக்கு ஏற்கனவே குஷ்டரோகம், இதனால் இவன் வீட்டுக்கு வேலை செய்ய விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாகமான் வீட்டில் ஒரு அடிமை பெண்ணை கொண்டு வந்தால் அவள் பெசாமல் இருப்பா, அடிமையாக இருப்பா. அந்த சூழ்நிலையும் அந்த அடிமையாக வந்தவள் அவள் அவ்வளவு கீழ்ப்படிந்து தாழ்மையாக தன்னுடைய எஜமாட்டிக்கு அத்தனை பணிவிடைகளையும் செய்தாள். எங்கேயாவது அவள் சொதப்பிருக்க மாட்டான். அந்த ஒரே காரணத்துக்காக அந்த எஜமாட்டியினுடைய கணவருக்கு இப்படி ஒரு குஷ்டரோகம் இருக்கிறது என்று கேள்விப்பட்ட பொழுது உடனே அவள் செய்த காரியம் என்ன? ஐயா, எங்கள் இஸ்ரேல் தேசத்தில் எலிசான ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க, அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய குஷ்டரோகம் கண்டிப்பாக சுகமாகும் என்று சொல்லி அவள் நம்பிக்கையோடு சொன்னாள். நடந்த காரியம் என்ன? இவளுக்கு எப்படி இது தெரியும்? எலிசாவிட்ட போனால் சுகமாகும் என்று இவளுக்கு எப்படி தெரியும்? ஆனால் என்ன, இவளுடைய பெற்றோர் வளர்த்த விதம் அப்படி. அந்த இஸ்ரேல் தேசத்தில் அவங்க எகிப்திலிருந்து வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த சிறுபெண் தன்னால் இயன்றதை அவள் பெரிய ஒளியும் செய்யலைங்க. நீங்கள் இஸ்ரேல் தேசத்தில் எங்கள் எலிசா தீர்க்க தெரிச்சுட்டு போங்க இந்த சொன்ன ஒரே வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து நடந்தான். ஆனால் நாமெல்லாம் இருந்தேன்னு சொல்லிப்பேன், நீ அதிக பிரசங்கித்தனம் பண்ணாத, அவன் சோழியை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க இவளுடைய அன்புனால அவங்க தொடப்பட்டதுனால அவங்க இந்த காரியத்தை உடனே போனார், சுகம் அடைஞ்சிட்டு அவன் திரும்பி வரும்போது என்ன சொன்னான் தெரியுமா? இஸ்ரவேலில் இருக்க தேவனை தவிர வேற ஒரு தேவனும் உண்மையான தேவன் கிடையாது அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்லை, வேற தேவர்களுக்கு நான் பழி செலுத்த மாட்டேன்,
ஒரு சிறு பெண் செய்த சின்ன காரியம், எலிசாட்ட போங்க என்று சொல்லி தன்னால் இயன்றதை செய்தார். நாம் எந்த நிலைமையில் இருக்கோம், நம்ம நாம ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்தபடியாக தன்னால் இயன்றதை செய்யாத ஒரு மனிதனுடைய நிலைமை பரிதாபமாக காணப்படுகிறது. அது யாரா இருக்கு நீங்கள் நினைக்கிங்க? இல்லை, ஐஸ்வர்யவான் லாசரு. ஐஸ்வர்யவான் வீட்டில் அவன் நல்ல ட்ரெஸ் ஓட்டி நல்ல ராஜா சாப்பாடு. தன்னுடைய வாசற்படியில் இருக்கவன சற்று கூட யோசித்து பார்க்கலங்க. அவன் போடுறது எச்சியை சாப்பிட்டு அவன் வாழ்ந்திருக்கான். என்னைக்காவது யோசித்து இருப்பானா? கடைசி நிலைமை நல்லா நம்மளுக்கு எல்லாம் தெரிந்த பகுதி. அவன் பாதாளத்தில் நின்று ஐஸ்வர்யவான் பாதாளத்திலிருந்து லாசரை பார்க்கான். லாசர் ஆபிரகாம் மடியில் தேற்றப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த வாழ்கின்ற நாட்களில் நம்மளால் இயன்றதை ஆலயத்துக்கு ஆனாலும் சரி, ஐயா அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு காரியம், யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் 204 குடும்பத்தினுடைய பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வருவது 50 குடும்பத்தினுடைய பெயர்கள் தான் வரும். எதற்கு சொல்லுகிறேன்? குற்றப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. எல்லாரும் தன்னால் இயன்றதை, அது காணிக்கையாக இருக்கட்டும், மற்றவர்களுக்கு ஜபம் செய்வதில் இருக்கட்டும், உதவி செய்வதில் இருக்கட்டும், நமக்கு திராணி இருக்கும்போது விசுவாச குடும்பத்துக்கு செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது. நாம் இதன் மூலம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், நம்மளால் முடிஞ்சதை மற்றவர்கள் செய்து உற்சாகப்படுத்தும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.